அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்இஏ 2025 தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். இப்ப இந்த டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரவுண்ட் 2க்கு நிறைய மாணவிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப கடந்த வருஷம் டிஎன்இஏ 2024ல செகண்ட் ரவுண்ட்ல அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் கடந்த வருஷம் டிஎன்இஏ 2024. ஸோ இந்த டிஎன்இஏ 2024ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். இந்த செகண்ட் ரவுண்டுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடியது. இதுல நான் கொடுக்க போற டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸை பேஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை பேஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள்ல செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜோட கோடு 1210. இந்த கல்லூரியில மொத்தம் பாத்தீங்கன்னா 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. கவுன்சிலிங்க்கு 1450 சீட் வந்துருந்துச்சு. இல்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுங்கிறது பாத்தீங்கன்னா 1170 சீட்டு ஃபுல் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியோட 80% சீட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல்லா இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் கல்லூரி. அடுத்து ரெண்டாவது கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி LNT பைபாஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியோட கோடு பாத்தீங்கன்னா 2727. இந்த கல்லூரியில மொத்தம் 14 கோர்ஸ் இருக்குது. 1267 சீட்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல தான் மாணவர்கள் அதிகமா எடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 846 மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 66.8% சீட்ஸ் அவங்களுக்கு ஃபில் ஆனதுக்கு சமம். சரிங்களா? அடுத்த கல்லூரி என்ன கல்லூரின்னு பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். கல்லூரியோட கோடு 1216. மொத்தம் 13 கோர்ஸ் நடத்தினாங்க போன வருஷம். இதுல 969 சீட்டு. இந்த 969 சீட்ல இவங்களுக்கு பாருங்க செகண்ட் ரவுண்ட்ல 634 சீட்டு ஃபுல்லா இருக்கு. அதாவது இவங்களோட டோட்டல் சீட்ஸ்ல 65.4% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்து 4வது பிளேஸ் எந்த கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை. காலேஜோட கோடு 1419. இவங்க பாத்தீங்கன்னா 15 கோர்ஸ் நடத்துறாங்க. இவங்க மொத்தம் 1043 சீட்டு கடந்த வருஷம் வச்சிருந்தாங்க. இந்த 1043 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 613 சீட் போன வருஷம் ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல 58.8% சீட்ஸ் ஆகும். அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பாத்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு 2711. இந்த கல்லூரியானது பாத்தீங்கன்னா 14 கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. கவுன்சிலிங்க்கு 1104 சீட் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த 1104 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 560 சீட்டுங்கிறது ஃபுல் ஆயிருக்குங்க. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய சீட்ஸ்ல மொத்தம் 50% சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ப்ரீவியஸா இந்த காலேஜோட பேர் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கல்லூரியோட கோடு 3011. மொத்தம் 18 வகையான கோர்சஸ் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. 976 சீட்டு போன வருஷம் கவுன்சிலிங் ஒதுக்கி இருந்தாங்க. இல்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 544 சீட், அதாவது 55.7 அப்படின்னா 56% சீட்ஸ் நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே போன வருஷம் ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை. கல்லூரியோட கோடு 1304. 15 கோர்ஸ் போன வருஷம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. 908 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கி இருந்தாங்க. இந்த 908 சீட்ல உங்களுக்கு 543 சீட் கவுன்சிலிங்ல ஃபுல் ஆச்சு செகண்ட் ரவுண்ட்ல. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே இவங்களுக்கு ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். கல்லூரியோட கோடு பாத்தீங்கன்னா 2618. இந்த கல்லூரி மொத்தம் 14 கோர்ஸ் ரன் பண்ணி இருக்கிறாங்க. இதுல 773 சீட் போன வருஷம் வச்சிருக்காங்க கவுன்சிலிங்க்கு. இந்த 773 சீட்ல போன வருஷம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 540 சீட் ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 70% சீட்ஸ் போன வருஷம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து எந்த கல்லூரியில மாணவர்கள் அதிகமா எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா VSB இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மாவட்டம். இந்த கல்லூரியோட கோடுங்கிறது 2622. இந்த கல்லூரியில மொத்தம் 13 கோர்ஸ். ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 904 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 904 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 533 சீட்டுங்கிறது நிரம்பிச்சுங்க. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த கல்லூரி PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்.
கல்லூரியோட கோடுங்கிறது 5910. இந்த கல்லூரியில் மொத்தம் 12 கோர்ஸ் நடத்தி இருக்காங்க. 755 சீட்டு போன வருஷம் இருந்திருக்கு. இந்த 755 சீட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 505 சீட் ஃபில் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இவங்களோட சீட்ஸ்ல 67% சீட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். கல்லூரியோட கோட் 2329. இந்த கல்லூரியில போன வருஷம் 11 கோர்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. 582 சீட்டு. இந்த 582 சீட்ல 501 சீட், அதாவது இவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்ல 86% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்குது. அடுத்த கல்லூரி என்ன ஃபில் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெஸ்ட் தாம்பரம், சென்னை. காலேஜோட கோடுங்கிறது 1324. மொத்தம் போன வருஷம் 10 கோர்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. 600 சீட் இருக்கு. 600 சீட்ல போன வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 471 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. அப்படின்னா 78.5, கிட்டத்தட்ட 79% சீட்ஸ்ங்கிறது உங்களுக்கு போன வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கடலூர் மாவட்டம். கல்லூரியோட கோடுங்கிறது 5. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். 12 கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. மொத்தம் 921 சீட்டு. இந்த 921 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 469 சீட்டுங்கிறது போன வருஷம் ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளவு சதவீத சீட்ஸ் போன வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 50.9, கிட்டத்தட்ட 51% சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அம்பத்தூர் ரெட் ஹில்ஸ் ரோட், சென்னை. கல்லூரியோட கோடுங்கிறது 1120. மொத்தம் 10 கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. 582 சீட்டு. இந்த 582 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 446 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 76.6% சீட்ஸ் வந்து அவங்களோட டோட்டல் சீட்ஸ்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம், 1211. மொத்தம் 19 வகையான கோர்சஸ் வச்சிருக்காங்க. 1351 சீட் வச்சிருந்திருக்காங்க. இல்ல செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு 436 சீட்டு ஃபில் ஆயிருந்துச்சு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் சீட்ஸ்ல 32.3% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை, OMRல இருக்கக்கூடிய கல்லூரி 1317. காலேஜோட கோடு. மொத்தம் 11 வகையான கோர்சஸ் வச்சிருக்கிறாங்க. மொத்தம் 727 சீட் வச்சிருந்தாங்க. இந்த 727 சீட்ல போன வருஷம் 431 சீட் செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபில் ஆச்சு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59.3% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர் டிஸ்ட்ரிக்ட். கல்லூரியோட கோட் 2608. 10 கோர்ஸ் நடத்தினாங்க. அதுல 707 சீட்டு போன வருஷம் வச்சிருந்திருக்காங்க. இந்த 707 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 415 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59% சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சி. கல்லூரியோட கோடுங்கிறது 2706. மொத்தம் 12 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 12 கோர்ஸுக்கும் சேர்த்து மொத்தம் 715 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. இந்த 715 சீட்ல 413 சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57.8% சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சேலம், 2653. காலேஜோட கோடு. மொத்தம் 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 597 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் போன வருஷத்துல வந்து செகண்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 597 சீட்ஸ்ல 397 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.5% சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. கல்லூரியோட கோடுங்கிறது 1149. மொத்தம் 7 கோர்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. இந்த 7 கோர்ஸ்க்கு சேர்த்து 506 சீட்டு. இந்த 506 சீட்ல 394 சீட்டு, அதாவது கிட்டத்தட்ட இவங்களோட 78% சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல தான் நிரம்பி இருக்குது. அடுத்த கல்லூரி SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். கல்லூரியோட கோடுங்கிறது 2726. மொத்தம் இந்த கல்லூரியில 13 கோர்ஸ் நடத்தி இருக்கிறாங்க. 658 சீட்டு. இந்த 658 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 390 சீட்டு ஃபுல்லா இருக்குது. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 59.3% சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். காலேஜோட கோடு 2607. இந்த கல்லூரியில் மொத்தம் 14 வகையான கோர்சஸ் நடத்துறாங்க. 646 சீட்டு. இந்த 646 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 387 சீட்டு ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59.9% சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரி ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். கல்லூரியோட கோட் 2708. மொத்தம் இந்த கல்லூரியில 16 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 16 கோர்ஸ்க்கு சேர்த்து 756 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே உங்களுக்கு 387 சீட்டு, கிட்டத்தட்ட 400 சீட்டுக்கு ஈக்குவலான சீட்ஸ். 51.2% சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்குங்க.
அடுத்த கல்லூரி SA இன்ஜினியரிங் காலேஜ், திருவேற்காடு, சென்னை. கல்லூரியோட கோட் 1114. மொத்தம் 11 கோர்ஸ் நடத்துறாங்க. 610 சீட்டு. 610 சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல மட்டுமே 382 சீட்டு ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீத சீட்ஸ்னு பாத்தீங்கன்னா 62.6% சீட்டுங்கிறது இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த கல்லூரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், 2719 கல்லூரியோட கோட். 12 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 12 கோர்ஸ்க்கும் சேர்த்து இவங்களுக்கு மொத்தம் 627 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 627 சீட்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 373 சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 59.5% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடந்த வருஷம் TNA 2024ல ரவுண்ட் 2ல அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகளோட தகவல்கள். எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 2ல கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து குழப்பத்தோட இருக்கிறாங்க. அதாவது அவங்க நினைச்ச கல்லூரியில சீட்டு கிடைக்குமா, இல்ல எல்லாருமே அந்த டாப் 25 கல்லூரிகளை பத்தி மட்டுமே பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய டாப் 25 கல்லூரிகள் பத்தியுமே யோசிக்கிறோம். பட் யாருமே ரவுண்ட் 2க்கு சொல்லவே இல்லை. ஸோ ரவுண்ட் 2க்கு வந்து என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த கல்லூரிகளை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போ உங்களுக்கு ஃபேவரான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த கல்லூரி இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.